இன்னைக்கு நம்ம ஷவர்மா பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 2 பெரிய கப் அளவு மாவு சேர்த்துருக்கேன். இனி நம்ம தண்ணி போட்டு இதில் எல்லாம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில், மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சள் தூள், வத்தல் தூள், வேறு கரம் மசாலா போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ண வச்சுருக்கேன் ஒரு 13 மினிட்ஸ்க்கு. வாங்க 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் சந்திக்கிறேன். பெருசு சாப் பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிட்டேன். 1 பிஞ்ச் சால்ட், கொஞ்சோண்டு சில்லி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். கூட ஆனியன் ரெடி மசாலாவுக்கு. அப்புறமாக்கு முக்கியமானது மைனீஸ். அதுக்கு 2 பாயில்டு எக் போட்டுக்கலாம் மிக்சியில். 1 ஸ்பூன் கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில், 1 ஸ்பூன் கோல்ட் ப்ரெஸ்ட் கோகோனட் ஆயில் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சம் சால்ட், உப்பு, 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், கொட்டை இல்லாமல் போடுங்க, அளவு தண்ணி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லாவே வந்திருக்கு. ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். பெப்பர் வேறு என்ன சொல்கிறது, உப்பு கொஞ்சம் இன்னும் போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் கருவை எடுத்துகிட்டு அரைங்க, அப்போ நல்லா வரும் மைனீஸ். 300 பவுடரும் போட்டு அரைச்சிக்கலாம். ஓகே, மஞ்சள் கரு போட்டாலும் நல்லா தான் இருக்கா. நான் உங்களுக்கு வேண்டாலும் ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் மஞ்சள் கரு போட்டால் ப்ராப்பராக மைனீஸ். பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம். சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் மேரினேட் பண்ண வச்சதை இனிமேல் பிச்சு அதுக்கு எலும்பு என்ன எடுத்துக்கலாம். சிக்கனை சாப் பண்ணி எடுத்துட்டேன். நான் செஞ்சு வச்ச மயோ கொஞ்சம் நடுவில் போட்டுக்கலாம். கொஞ்சம் சிக்கன் போட்டுக்கிறேன். நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த ஆனியன் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இனி ரேப் பண்ணி சாப்பிட்லாம். மயோ டாப் பண்ணியாச்சு. இனி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.